ஆனந்த தாண்டவமா? ஆனந்த தாண்டவத்துடன் கண்களில் கண்ணீர். இதன் அர்த்தம் விளங்கவில்லை சுவாமி. ஆனந்தத்திற்கும் கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கௌரி. ஆனந்தம் சிரத்தை எட்டும் பொழுது கண்களில் கண்ணீர் வருவது இயற்கையே. ஆனால் இந்த ஆனந்தத்திற்கு காரணம்? மண்ணின் ஆனந்தம் என்பது மழை அதனை தொடும் பொழுது ஏற்படும் கௌரி. இந்த சிவனின் ஆனந்தத்திற்கான காரணம் உடன் இணைக்கப்பட்ட சக்தி. அந்த சக்தி நீதானே கௌரி. இருப்பினும் நீ ஏதோ கவலையோடு காணப்படுகிறாயே. என்னுடைய கவலைக்கு காரணம் ஒரு விசித்திரமான கனவு. ஒருவேளை என் ஆனந்தத்திற்கான காரணம் நீ கண்ட அந்த கனவாக இருக்கலாம். எனது கனவிற்கும் உங்கள் ஆனந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மகாதேவா. அது ஒரு பயங்கரமான கனவு. ஒரு பெண் ஆக்ரோஷமாக மனிதர்களை வதம் செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தபோது இவ்வுலகின் அனைத்து சிருஷ்டிகளும் அழிந்துவிடும் போலிருக்கிறது. அழிவா? இந்த பிரபஞ்சமானது விசித்திரமானது கௌரி. அ என்பது அந்தம் என்றால் ஆ என்பது ஆரம்பமாகும். இதன் அர்த்தம்? அர்த்தமா? முடிவு என்பது உண்மையில் முடிந்துவிட்டால் ஆரம்பம் என்பது இயலாததாகிவிடும். அந்தத்திற்கு பிறகு ஆதி இல்லை என்றால் உண்மையை கூற வேண்டுமெனில் அந்தமே ஆதியாகிவிடும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை சுவாமி. நீங்கள் ஒரு ஈஸ்வரன், நான் ஒரு சாதாரண பெண். இந்த சாதாரண பெண்ணானவள் பதியின் ரூபத்தில் யாரை தேர்ந்தெடுத்தாள்? இது என்ன புது விளையாட்டு? என் பதி தாங்கள் தானே, மகாதேவர். பதியின் ரூபமாக மகாதேவரை தேர்ந்தெடுத்தவள் மகா அவதாரத்தையும் எடுத்துதான் ஆக வேண்டும் கௌரி. நாளை விஸ்வரூபம் எடுப்பது இன்றிங்கு அமைதியாக என் முன்பு நிற்கிறது. அமைதியின் முடிவில் விஸ்வரூபம் ஆரம்பமாகும்.
இருப்பினும் சுவாமி, நான் கண்ட கனவு. மகாதேவா, வணங்குகிறோம் மகாதேவா. தேவேந்திரா, தாங்கள் எப்படி இங்கு? கையாளாகாதவன் போல் வந்து நிற்கிறேன் அண்ணன். ராஜ்யத்தை பறித்து விட்டார்கள். ராஜ்யத்தை பறித்து விட்டார்களா? யார் அவர்கள்? சும்பனும் நிசும்பனும். யார் இந்த சும்பனும் நிசும்பனும்? அசுரர்களின் ராஜா சும்பன் மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கன். அந்த அரக்கனிடம் அதிபயங்கர சக்தி உள்ளது. சும்பனின் முன்பு யாராலும் நிற்கக்கூட முடியவில்லை. அவனுடைய சகோதரன் நிசும்பன். அந்த நிசும்பன் வெற்றிக்காக யுத்தம் செய்யவில்லை. ரத்தத்தை காண்பதில் தான் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனால் தாங்கள் தேவேந்திரன் ஆயிற்றே. தங்களிடம் வஜ்ராயுதம் இருக்கிறது. வருண தேவனின் வருணாஸ்திரம், அக்னி தேவனின் அக்னி ஆஸ்திரம். இந்த சக்தி அனைத்தும் எந்த அசுரரையும் வீழ்த்திவிடுமே. அதுதான் ஆச்சரியமாக உள்ளது அன்னையே. மகாதேவா, அவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்ற எந்த சக்தியால் இயலும் ஈஸ்வரா? சும்பன் நிசும்பன் அணிந்துள்ள கவச வரத்தை தகர்த்தெறிவது என்னாலும் இயலாத செயல். அது என்ன வரும் மகாதேவா? தங்களாலேயே அதை தகர்க்க முடியாதா? சும்பனும் நிசும்பனும் பிரம்மதேவரிடம் அமிர்தத்தை கோரினர். பிரம்மதேவர் அமிர்தத்தை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக வரத்தை அளித்தார். தேவர்களாலோ, மனிதர்களாலோ, பசுவாலோ, பட்சிகளாலோ இவ்வுலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத வரம் ஒன்றை அளித்தார். அவர்களிடமிருந்து இவ்வுலகை காப்பாற்றக்கூடியவள். இருப்பினும் அந்த சக்தியை அவள் உணராமல் சிறுமியாகவே இருக்கிறாள், இல்லையா? அப்படி என்றால் மகாதேவா, எங்களது முடிவானது நெருங்கிவிட்டதா? ஏனெனில் அந்த அசுரர்களை வதம் செய்யக்கூடிய அத்தகைய ஸ்திரீயை நான் இதுவரை கண்டதில்லை. ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இப்பொழுது நான் கண்ட கனவின் அர்த்தம் புரிகிறது சுவாமி. நான் கண்டது கனவல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஒரு ஸ்திரீ வருவாள். அவள் நிச்சயம் உங்களை காப்பாள். யார் அது அன்னையே? இந்த கேள்விக்கான பதிலை அறியவே நான் மகாதேவரை பார்க்க வந்தேன். கூறுங்கள் மகாதேவா, யார் அந்த பெண்மணி? அக்கனவை கண்டது நீதானே கௌரி? அப்படியெனில் அந்த பெண்ணை தேட வேண்டியவளும் நீதான். செல், அந்த ஸ்திரீயை தேடு. தாயே, உங்கள் ஒருவரால் மட்டுமே எங்களை காப்பாற்ற இயலும். சுவாமி, இதில் நான் ஆகட்டும். இதுவே தங்கள் விருப்பம் எனில், கைலாயத்தில் வீற்றிருக்கும் தங்களின் உத்தரவு எனில், அப்பெண்மணியை தேடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். யாருடைய குரல் இது? சண்டும் மண்டும் தாயே, சும்பன் நிசும்பனின் சேனாதிபதிகள். அவர்கள் இருவரும் எங்களிடம் யுத்தம் செய்கிறார்கள். செல் பார்வதி, அவர்களுக்கு ஒன்றை உணர்த்து. யுத்தம் புரிய எனக்கு விருப்பமில்லை என்று கூறு. என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? அவர்கள் அவர்கள் அசுரர்கள் ஆயிற்றே. அவர்களை கைலாயத்தை ஆள்பவள் நீதானே. விருந்தோம்பல் புரிவது இல்லாளின் பண்பாடு ஆகுமல்லவா?